ஹாய். ஸோ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜா. ஸோ நான் வச்சிருக்க பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் 350. ஸோ ஹண்டர் 350 வாங்கி கிட்டத்தட்ட 7 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம். ஆமாம், இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வண்டி வரத்துக்கே 2 வாரம் ஆகுமா. எனக்கு வந்து இந்த விஷயத்தை கேட்பதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பைக் வந்து நான் வாங்குறப்பே வந்து 3 இயர்ஸ் வெயிட் பண்ணேன். ஸோ 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி பைக் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் ஓன் காசு. ஸோ நான் வந்து வேலைக்கு போனேன், காசு சேர்த்து வச்சேன். அந்த இதில் வந்து டவுன் பேமெண்ட் வந்து 40,000 பே பண்ணிவிட்டு மாதம் 8,000 இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஸோ இது வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த இஎம்ஐ முடியறதுக்கு. அப்போ அப்படிங்கிற நேரத்தில் பைக் இன்னும் நம்ம கைக்கு வரத்துக்கு 2 வாரம். என்னால் சரியாக ஒர்க் போக முடியாது. எவ்வளோ பிரச்சனை. ஏன்டா ராயல் என்ஃபீல்டு, உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன். உன்னோட சர்வீஸ் தான் நல்லா இருக்காது, ஆனால் உன்னோட பைக்குமா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நானே பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ராயல் என்ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு புதுசாக பைக்ஸ் எல்லாம் மாடல்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஓகே, அடுத்ததாக இந்த வண்டி வரப்போகுது, ஸோ அது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளான். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அது எங்கே அந்த வேலை நடந்துச்சு, சப்போஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு ரீசன் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அசம்பிள் ஆன பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக அசம்பிள் ஆகாமல் இருக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து கட்டானதை கூட கவனிக்காமல் எடுத்து போட்டிருக்கலாம். ஸோ அந்த கவனிக்காமல் எடுத்து போட்ட வண்டி நமக்குன்னு வந்து சேர்ந்துருக்கலாம். அப்படிதான் இருக்குது. பட் ஆனால் என் பைக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுதான் என்னோட பைக்குக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன். அப்படின்னு என்னால் கேரளா வரைக்கும் அந்த பைக்கில் போயிட்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ என்னால் லாங் ட்ரிப் போனாலும் பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து அதிகமான கிலோமீட்டர்ஸ் வந்து நான் பைக் ஓட்டவே இல்லை. 80 கிலோமீட்டர்ஸ், அதிகபட்சம் 82 கிலோமீட்டர்ஸ், இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை நான் வேலை வாங்குறதுன்னு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு 20 நிமிஷம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நானும் சேர்ந்துமே ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எனக்கும் பைக்குக்கும் இருக்க கனெக்ஷன். அவனை வந்து நான் எப்போதுமே தொடச்சி பார்த்துக்கிறதும் சரி, லூப் போடுறதும் சரி, செயின் லூப்பும் சரி, அவனை பார்க்குறப்ப 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா பைக் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனை நல்லா வச்சுக்கிறதும் சரி, அவனை நல்லா பார்த்துக்கிறதும் சரி, அப்படி இருந்த ஒரு நிலைமையில் ஆனால் பைக்குக்கு இப்படி ஒரு ஆச்சு. ஏன் இப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிள் எதுவும் நடந்திருக்கும் போல். ஸோ கேர்லெஸ்ஸான ஒரு அசம்பிள் இப்போ எனக்கு வந்து கஷ்டத்தை தருது. சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. 2 வாரம் ஆகுமா. ஸோ அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஆயில் லீக் ஆனதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்மோக் வரதை வந்து வீடியோ எடுத்து ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மெயில் வந்து அவங்க பார்த்து ரிவ்யூ பண்ணி என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டு, ஸோ வண்டிக்கு பார்ட்ஸு அங்கேருந்து வந்து என்ன பிரச்சனை சொல்லி அவங்க பார்ட்ஸ் அப்ளை பண்ணி பார்ட்ஸ் வந்து எப்போ என் பைக்கு வந்து என் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒர்க் போகிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு பைக் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை அந்த மாதிரி சர்வீஸிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை எனக்கு. ஸோ பைக் இல்லை அப்படின்னா நாளைக்கு நான் ஒர்க் போகிறேன் அப்படிங்கிறப்ப ஓகே 1 வீக் நான் போயிடுவேன் நான். பட் ஆனால் செகண்ட் ஷிஃப்ட் வரப்பெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு நைட்டு ஷிஃப்ட்டு முடியறது பார்த்தீங்க அப்படின்னா 11:30க்கு முடியும். நான் அங்கேருந்து வெளியே வரத்துக்கே 12 o'clock ஆகிடும். 12 o'clock பஸ்ஸு பிடிச்சி நான் இங்கே அம்பத்தூர் வந்து அம்பத்தூர்லேருந்து நான் எப்படி இங்கே வர்றது? சத்தியமாக எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பைக்கு இப்படி ஒரு ஆனதாக இருக்கிறதும் சரி, நாளைக்கு இந்த ஒர்க்கை போயிட்டு எப்படா வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி நினைக்க எப்பவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும்ல. அந்த பைக் என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சொல்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு நம்ம லெவலுக்கு இப்போ இருக்கிற நம்ம லெவலுக்கு ரொம்ப அப்பாற்பட்ட பைக் தான் அது. பட் ஆனால் இருந்தாலுமே அந்த பைக்கு நான் வாங்குறதுக்கு அதுக்கான அந்த பைக்குக்கு தேவையான லெவலுக்கு நான் வருவேன். நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அது முடியும், என்னோட நம்பிக்கை. ஸோ அதுக்கான என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷம். ஸோ 6 வருஷத்தில் அந்த பைக் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் போடுற எஃபெக்ட்டு நாளைக்கு அது ஒரு ரிசல்ட்டாக வந்துச்சு, அது ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஸோ இப்போ நம்ம தம்பி நம்ம கைக்கு வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக வந்து எனக்கு மனசே நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஒரு மாதம் இந்த மாதம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாள் ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு. அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் 4வது நாள். ஸோ 4வது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நெகட்டிவாக நடக்குது. ஓகே, இட்ஸ் ஃபைன், எல்லாமே கடந்து போகும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.